மணவாட்டி சபையை குறித்து பார்த்து கொண்டு வந்தோம் இல்லையா? ஸோ ரெபேக்காலும் சபையும், அடுத்து லேயாள், ராகேல், ஏவாள் அவர்களை குறித்தும் சபை குறித்தும் பார்த்தோம். அதற்கு பிறகு ரூத்தும் சபையும். போன வாரம் ஜெஃப்ரியோட மீட்டிங்கில் சாராளும் சபையும் அப்படிங்கிற குறித்து கண்டினியூவாக ஒரு 4 செய்தி எடுத்தேன். இப்போ இன்றைக்கி அது கிடையாது. ஸோ இன்றைக்கி ஆண்டவரை நாம் கீழே நம்மோடு கூட இருக்க வைக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எவ்வளவு நாள் நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்க போகிறோம்? எவ்வளவு நாள் சாதாரணமாக இப்படி ஒரு உலகத்தோடு சேர்ந்து ஒட்டி உறவாடி வாழ்ந்து கொண்டு இருக்க போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் ஆண்டவரை நம் அருகில் கொண்டு வந்து வைக்க வேண்டும். அல்லேலூயா. சாம் ஜபத்ரி ஐயா சொல்லுவார், பெட்டில் படுக்கும் பொழுது பக்கத்தில் கொஞ்சம் இடம் விடுவார். ஏன்னா ஆண்டவர் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள், அதாவது ஃபிசிக்கலாகவே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு அனுபவங்கள். ஆவிக்குரிய ரீதியில் உணர்றது ஓகே, பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறது அதெல்லாம் ஓகே. ஃபிசிக்கலாக ஆண்டவரை உணர்கிற ஒரு தருணங்களை நாம் கொண்டு வரணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இது சாதாரணமான ஒரு வாழ்க்கையில் நமக்கு சாத்தியமே கிடையாது. பாருங்கள், வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யோவான் சொல்கிறாரு, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். தப்புன்னு பார்த்தா பரலோகத்தில் இருக்கிறார். இது ஏதாவது சாத்தியமா? நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நார்மலான ஒரு மனிதனுக்கு சாத்தியமா? இல்லை. எலியா ஆகாபை சந்திக்கும் பொழுது அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, நீ போய் ராஜாவை கூப்பிட்டு வான்றார் எலியா. அவர் சொல்கிறாரு, நான் கூப்பிட்டு வருவேன், ஆனால் நீங்கள் திடீர்னு மறைஞ்சு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? அப்போ எலியாவுடைய வாழ்க்கையில் மறைகிறது, ரதத்துக்கு முன்னாடி ஓடுறது, ரதம் குதிரை ஓட்டுறது, அதுக்கு முன்னாடி ஓடுறது, அதெல்லாம் எலியாவுக்கு ரொம்ப சாதாரணமாக இருந்தது. ஒரு இயற்கைக்கு மேலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. பவுல் சொல்கிறாரு, நான் 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டேன். இது நம்மளால் முடியுமா? நமக்கு சாத்தியமா? உயிரோடு இருக்கும் பொழுது 3ஆவது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போது ஒரு இன்னும் அதிகமாக ஆண்டவரை நோக்கி தேடணும், இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் நம்மோடு கூட வர வைக்கணும், நம்மோடு கூட ஒருத்தராய், நம்மோடு கூட பக்கத்தில் இருக்கிற ஒரு நபராய் நம்மளை மாற்றிக்கணும். இன்னும் அதிகமாக போக தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளாய் நாம் வருவோம். இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய மண்டலத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ். மாம்ச மண்டலத்தில் இருக்கிறப்போ இது என்னடா, இது எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்லாம் யோசிக்கலாம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் லிங்க் ஆகினீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடியது. உங்கள் கூட ஒருத்தர் இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் பைபிள் வாசிக்கிறப்போ பக்கத்தில் இருந்து யாரோ ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். பைபிள் வாசிக்கிறப்போ இதோடைய ஜோடி வசனம் இங்கே இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி யாரும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு வழி நடத்துறது உங்களுக்கு ரொம்ப அப்பட்டமாக தெரியும். இந்த மாதிரியான அனுபவங்களுக்குள்ள நாம் போகிறதுக்கு தடையாக இருக்கிறது இந்த மாம்சீக காரியம். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து பெரிய ஆசீர்வாதத்தை வரவிடாமல் பிசாசு என்ன பண்ணிடுவான்? தடுத்துடுவான். நமக்கு பிரச்சனை வீட்டில், அதுலேயே நமக்கு பாதி நேரம் என்ன ஆகிடும்? ஓடிடும். நமக்கு பிரச்சனை வேலை, அதுலேயே முக்கால்வாசி நேரம் நமக்கு ஓடிடும். நமக்கு பிரச்சனை சம்பளம், காசு இல்லை, இதுலேயே நமக்கு பாதி நேரம் ஓடிடும். எப்போ நம்ம இந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ளெல்லாம் நம்ம போக போகிறோம்? பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்கலாம், ஆனால் இந்த இடத்தையே நம்ம பரலோகமாக மாற்றக்கூட முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா காரியமும் சொல்கிறார், இது எல்லாமே நடக்கும். என்னை விசுவாசிக்கிறோம், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். அப்போது ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும்போது என்னென்ன காரியங்களை செய்தார்? மறுரூப மலையில் போய் மறுரூபம் அடைஞ்சார். அப்போ அவர் சொல்கிறார், என்னை காட்டிலும் பெரிய காரியத்தை நீ செய்வேன். ஆண்டவர் மரித்தவர்களை எழுப்புறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வேன். ஏன் அப்போ அதெல்லாம் நம்மளால்
செய்ய முடியலை. இப்போ ஆண்டவருக்குலாம் இன்னும் ஓடணும். நம்ம போகிறது நம்ம நினைக்கிறோம் நாம் நிறைய ஆண்டவருக்காக செய்கிறோம்னு. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது ரொம்ப ஒரு 0.0001% தான் நாம் கொடுக்குறோம். நாம் யோசிக்கிறோம் டுடுக்கூர் போயிட்டு வந்தாச்சு 2 நாள், அதுக்கு 2 நாள் போயிட்டு வந்ததுக்கு 4 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் நம்ம. ஆனால் இன்னும் அதிகமாக ஆண்டவருக்காக என்ன பண்ணணும்? தொடர்ந்து ஓடணும். அல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆண்டவரை நம்மிடத்தில் வர வைக்க வேண்டும், நம்மிடத்தில் தங்க வைக்க வேண்டும், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழணும். எடுத்துக்கொள்ளுங்கள் தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இது புது பைபிளாக இருக்கிறதுனால என்னால் கரெக்டாக பிடிக்க முடிய மாட்டேங்குது. ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணித்துக் கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள். முதலாவது இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியும் என்ன காரியம் நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போது நேபுகாத்நேச்சார் சொல்லிக்கிற ஒரு வார்த்தை 15ஆம் வசனத்தில் ஒரு கேள்வி கேட்குறான். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். அவனுடைய கேள்வி, உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். ஏன்னா நேபுகாத்நேச்சாருக்கு இது வரைக்கும் எந்த தெய்வத்தையும் பார்த்த மாதிரி அவங்க தெய்வத்தை எந்த தெய்வத்தையும் பார்த்துருக்க மாட்டான். ஆனால் இவர்களுக்கு ஒரு உண்மையான தேவன் இருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியாது. பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு வைராக்கியம் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு. இந்த நேபுகாத்நேச்சார் சாதாரண ராஜா கிடையாதுங்க. கிட்டத்தட்ட அவரும் 100 நாடுகளுக்கு மேலே ஒரு தலைமை தாங்கி நடத்துகிற ஒரு ராஜா. அவர் தான் இந்த தானியேல் கண்ட சொப்பனத்துடைய பொற்தலை. யார் அப்படின்னா நேபுகாத்நேச்சாருடைய அரசாங்கம். அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பது ராஜாவை நோக்கி, ராஜாவேன்னு ஸ்டார்ட் பண்ணலை, அவர்கள் ஸ்டார்ட் பண்ணதில் தெரியுமா, நேபுகாத்நேச்சாரே, ஏன்னா நீ என்னுடைய எந்த தேவனை பற்றி நீ என்ன பண்ணிட்ட கொஸ்டின் கேட்டுட்ட. அப்போ இதுக்கு மேலே உனக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நான் மரியாதை கொடுக்க மாட்டேன். நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். விடுவிக்காமல் போனாலும், பாருங்க, நீங்களாக்கி விடுவிப்பாருங்கிறதுலாம் அவனுக்கு சந்தேகமே இல்லை. அப்படியே விடுவிக்காமல் போனால் நீர் நிறுத்தின பொருட்களை நான் என்ன பண்ண மாட்டேன். பாருங்க, ஆண்டவரை கீழே வர வைக்கணும்னா இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருக்கணும் நமக்குள்ள. எந்த நிலைமையிலையும் உலகத்தோட நான் ஒட்ட மாட்டேன். எந்த நிலைமையிலையும் என் உயிரே போனாலும் உலகத்தோடு சேர்ந்து என் காரியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். நான் இன்னொரு காரியத்துக்கு என்னால் தலை வணங்க முடியாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தோம் அப்படின்னா. மொர்தெகாய் சொல்கிறான், ஏன் ஆமான்னு வணங்க தானே சொல்கிறாங்க, வணங்கிட்டு போக வேண்டியது தானே. மொர்தெகாயை பார்த்து சொல்லும் பொழுது அவன் ஒரே ஒரு பதில் சொல்கிறான். அவன் விளக்கம்லாம் சொல்லலைங்க. இந்த கேள்வி கேட்டவன் ஒரு வேளை யோசிச்சிருப்பான், பெருசாக ஒரு விளக்கம் சொல்லுவார் மொர்தெகாய். ஏன் ஆமானை வணங்க மாட்டேன் தெரியுமா, அவர் ஆமான் இப்படி அப்படின்னு என்னென்னமோ ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தான். அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நான் யூதன். மொர்தெகாய் சொன்ன ஒரே ஒரு பதில், நான் யூதன். அதுலேயே எல்லா ஆன்சரும் அடங்கி போச்சு. ஏன்னா யூதன் யெகோவா தேவனை தவிர வேறு யாருக்கும் தலை வணங்க மாட்டான். இப்போ அந்த ஒரு வைராக்கியம் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கிட்ட இருக்கு. நீ நிறுத்தின பொருட்களை என் உயிரே போனாலும் வணங்க மாட்டேன். இப்படி ஒரு வைராக்கியத்தோடு நீங்கள் எழுந்து நின்னீங்க அப்படின்னா நம்ம செய்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், பாட்டு பாடுறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், பைபிள் வாசிக்கிறோம், எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் காணப்படுதா?
வைராக்கியம் காணப்பட்டா அவர்கள் அக்கினியில இருக்கும் பொழுது ஆண்டவர் இறங்கி வந்துடுவார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவரை இறங்கி வர வைக்க வேண்டிய முதல் காரணம், ஆண்டவர் எப்போ இறங்கி வருவார்னா அவங்களிடத்துல ஒரு வைராக்கியம் இருக்கணும் ஆண்டவருக்காக. எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆனால் ஆண்டவர் யாருக்காக இறங்கி வந்தார்? இந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவுக்காக. அவன் அக்கினியை போட்ட போது அவன் சொல்றாங்க, இதோ அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியில் நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசுடைய பழைய ஏற்பாட்டின் வெளிப்பாடு இதெல்லாம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவை குறித்த பழைய ஏற்பாட்டின் வெளிப்பாடு. இப்போ எப்படி வர வச்சாங்க? தன்னுடைய ஜீவனே போனாலும் பரவாயில்லன்னு அந்த ஒரு வைராக்கியம். நம்ம சாதாரண வாழ்க்கை வாழ்றது முக்கியம் இல்லைங்க, ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியமாக வாழணும். பிள்ளைகள்லாம் இப்போ தான் 10th +2 போகிறீங்க, உலகத்துக்குள்ளே போகும்பொழுது காலேஜ் போகிறீங்க, காலேஜில் கல்ச்சரல்ஸ் இருக்கும், இது இருக்கும், விளையாட்டு இருக்கும். ஆனால் நம்ம அங்கேயும் போய் அவர்களோடும் கூட இருந்துட்டு அவர்களோடும் கூட ஜாலியாக பாடிட்டு ஆடிட்டு நம்ம வந்துட்டு அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா கிறிஸ்தவனாக இருக்கலாம், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க முடியாது. கிறிஸ்தவனாக வாழலாம், ஆனால் ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வாழணும். அதுக்கு உதாரணம் தான் அந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ. அப்படி உதாரணமாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காய் கீழே இறங்கி அவ்வளவு வேலையை விட்டுட்டு நீ எனக்காக எழுந்து நின்ன, நான் உனக்காக வந்து நிற்பேன். ஆக நீங்கள் அந்த ஒரு சீனை யோசிச்சு பாருங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 10,000-20,000 பேர்னு வச்சுக்கோங்க, லட்சக்கணக்கே வச்சுக்கோங்க, 1,00,000 பேர் அவங்க மேலதாள வாசிக்கிறப்போ இந்த 3 பேரை தவிர மற்ற எல்லாரும் தாழ விடுறோம், இந்த 3 பேர் மட்டும் நிற்கிறான். அப்போ அந்த வைராக்கியத்தை யோசிச்சு பாருங்க. 1,00,000 பேர் ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கினா 999 பேர், 997 பேர் சாஷ்டாங்கமாக தரையில் விழுவுறான். இந்த 3 பேர் மாத்திரம் நிற்கிறான். ஆண்டவருக்காக நீங்கள் நின்னீங்கன்னா வைராக்கியமா, ஆண்டவர் உங்களுக்காக நிற்பார். அல்லேலூயா. அதில் ஏன் நம்ம நிறைய நேரத்தில் யோசிக்கிறோம், ஏன் ஆண்டவர் என் பக்கத்தில் நிற்கலை, ஏன் ஆண்டவர் இந்த நேரத்தில் எனக்கு துணையாக நிற்கலை அப்படின்னா, நாம் நிற்க வேண்டிய நேரத்தில் நிற்கலை. நாம் நிற்க வேண்டிய நேரத்தில் சில நேரத்தில் என்ன பண்ணிடணும், சாஷ்டாங்கமாக உலகத்துக்கு பணிஞ்சிருக்கணும். பாருங்க, அதற்கு பிறகு வேற ஒரு நபரை பார்ப்போம். 2வது ஆதியாகமம் 32:21-24. ஆதியாகமம் 32:21-24. அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று, அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினார். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாத. பாருங்க, இந்த இடத்துல முதலாவது பார்த்தோம், ஒரு வைராக்கியம் இருக்கணும். ஆண்டவரை நம்ம கிட்ட வர வைக்கணும்னா, ஆண்டவர் நம்மோடு கூட நிற்கணும்னா நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும்னு பார்த்தோம். 2வது இங்கே பாருங்க, இங்கே யாக்கோபு கிட்டத்தட்ட 4 மனைவிகள், 11 பிள்ளைகள், அவனுடைய பரிவாரங்கள், பட்டாளங்கள் எல்லாத்தையும் ராத்திரியிலே எழுந்திருந்து, வசனம் பாருங்க 22ஆம் வசனத்தில், ராத்திரியிலே எழுந்திருந்து இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அக்கறை படுத்தினான். ஒரு ஃபேமிலியை கூட்டின்னு போகிறதே நமக்கு கஷ்டம், டைமு போகும். இது ராத்திரியில் எழுந்திருந்து இத்தனை பேரை கூட்டிட்டு ஆற்ற கடந்து போகிறான். போன பிறகு வசனம் சொல்லுது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அல்லேலூயா. இந்த ஒரு அனுபவம் நமக்கு வேணும். முதலாவது பார்த்தோம், சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. இந்த பிந்தி தனித்திருந்தான் அப்படின்னா ஆண்டவரோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவு நமக்கு இருக்கணும். சில பேருக்கு சபைக்கு வந்தால் தான் பரிசுத்த ஆவி வரும், சபையில் மோளம் அடித்தாதான் பரிசுத்த ஆவி வரும்.
சில பேருக்கு ஒரு குடும்ப ஜபம் பண்ணாதான் அது ஒரு ஜபமாக தோணும். ஆனால் ஆண்டவர் தனிப்பட்ட தேவனுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு பர்சனலைஸ்டு கார்டுங்க. ஆண்டவர் நீங்கள் எப்படி இப்போ சிம் கார்டுக்கு ஒவ்வொரு சிம் கார்டுக்கும் ஒரு பிளான் இருக்கும். உங்களுக்கு தேவையான பிளான் எடுத்துக்கலாம். நீங்கள் இது இந்த எஸ்எம்எஸ் ஃப்ரீ பிளானு, எனக்கு வந்து அவுட் கோயிங் ஃப்ரீ, இன்கமிங் ஃப்ரீ, இந்த மாதிரியான பிளான்ஸ் இருக்கிற மாதிரி ஆண்டவர் ரொம்ப பர்சனலைஸ்டான கார்டு. உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் ஆண்டவர் வந்து செய்வார். நீங்கள் எப்படி ஆண்டவரை பார்க்குறீங்களோ அப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு செய்வார். ஆண்டவரால் இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் பண்ண மாட்டார். ஏன் அவருடைய சொந்த ஊரில் அவரால் அற்புதம் பண்ண முடியலன்னா, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவங்க அப்பா அம்மா இங்கே தானே இருக்கிறாங்க, இவங்க சகோதர சகோதரிகள்லாம் இப்படி தானே இருக்காங்க அப்படின்னு அவரை மாம்சமாக பார்த்தாங்க. அதனால் வசனமே சொல்லுது, அவருடைய அவிசுவாசத்தை நிமித்தம் அந்த இடத்துல அதிகமாக ஆண்டவர் என்ன பண்ணலை, அற்புதம் செய்யலை. நாம் ஆண்டவரை சர்வ வல்லமை உள்ளவராய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பாசிபிள். நாமளே ஆண்டவருக்கு சில நேரங்கள் லிமிட்டேஷன் போட்டுக்கணும். இதை நான் ஏற்கனவே செய்தி எடுத்திருக்கேன். நம்ம லிமிட்டேஷன் ஆண்டவருக்கு என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. எலிசா கேட்டான் பாருங்க, எலியா கிட்ட, உங்களுடைய வரம் எனக்கு ரெட்டத்தனையாக வேணும். அவன் கேட்கல, எனக்கு உங்களுடைய வரம் எனக்கு 100 மடங்கு வேணும், 1000 மடங்கு வேணும்னு கேட்கல. சிம்பிளாக என்ன பண்ணிட்டான், ரெட்டத்தனையாக வேணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் அதிகமாக செய்வான். அது எத்தனை மடங்குன்னே ஆண்டவர் லிமிட் பண்ணலை. எலியா லிமிட் பண்ணிட்டாரு. என்னை விட நான் 7 அதிசயம் பண்ணனா நீ என்ன அதிசயம் பண்ணணும், 14 அதிசயம் பண்ணணும். நான் 8 பண்ணால் நீ என்ன பண்ணணும், 16 பண்ணணும். அவ்வளோதான் உன்னோட லிமிட்டு. ஆனால் ஆண்டவர் லிமிட் பண்ணவே இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார், என்னை காட்டிலும் அதிகமானதை செய்வான். தனிமையான ஒரு வேலை அவசியங்க. அது எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்க ஜனாதிபதி இருந்தார். அந்த அமெரிக்க ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு ஒருத்தர் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இப்போ அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு காலையில் 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாராம் ஆப்ரஹாம் லிங்கன். சரி, காலையில் 5 மணி, நம்ம சரியாக என்ன பண்ணிடணும், 4:45 போயிட்டு உள்ளே உட்காந்துக்கணும். 4:45 உள்ளே போய் உட்காந்து அவர் ஆஃபீஸ் வெளியே உட்காரும் பொழுது அவர் இந்த கண்ணாடி வழியாக பார்த்தாரா ஆபிரகாம் லிங்கன் யார் கூடயும் பேசிகிட்டு இருக்காரு. என்னடா, நமக்கு முன்னாடி ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நம்மளே 5 மணிக்கு ரொம்ப ஏர்லியாக வந்துட்டோம், இவரை நமக்கு முன்னாடி ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு சரியாக 5 மணிக்கு ஒரு பெல் சத்தம் கேட்குதா. இவர் உள்ளே போகிறாராம். உள்ளே போனால் உள்ளே யாருமே இல்லை, ஆப்ரஹாம் லிங்கன் மாத்திரம்தான் இருக்கிறார். அவர் சொன்னார், இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் யார் கூட பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டப்போ சொன்னாரா, என்னுடைய நாளை ஆரம்பிக்கும் பொழுது நான் 1 மணி நேரமாவது ஆண்டவர் கூட நான் தனியாக பேசிட்டு தான் என்னுடைய நாளை ஆரம்பிப்பேன். ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்கா பிரசிடெண்ட். அவருக்கு இல்லாத பிஸியாக நமக்கு இருக்க போது. மொத்த அமெரிக்காவுக்கு ஒரு பிரசிடெண்ட்டு, அவருக்கு இல்லாத வேலையாக நமக்கு இருக்க போது. நம்முடைய வாழ்க்கையில் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அவன் யாரும் இல்லை, எல்லாரையும் அனுப்பிட்டான், முழு குடும்பத்தையும் அனுப்பிட்டான். 2 மனைவிகள், 2 பணிவிடைக்காரி, 11 பிள்ளைகள், ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, ஒட்டகம், கழுதை எல்லாத்தையும் அனுப்பிட்டு ஆண்டவரோடு கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். இப்போ ஆண்டவரை உங்ககிட்ட வர வைக்கணும். ஃபிசிக்கலாகவே சொல்கிறேன் நான், அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். ஆவியானவர் இருக்காருங்க, எனக்குள்ள ஆவியானவர் கரெக்டு தான். ஆனால் ஒரு ஃபிசிக்கலாக உங்க கூட இருக்கிற அனுபவத்தை நீங்கள் கொண்டு வரணுங்க. பிந்தி தனித்திருந்தான், ஒரு தனிமையான அனுபவம். ஆண்டவரோடு கூட அப்படி 1 to 1 பேசணும். மோசே மாதிரி முகமுகமாய் தரிசிக்கணும். நோவா போல ஆண்டவரோடு கூட என்ன பண்ணணும், நடக்கணும். ஏனோக்கை போல ஆண்டவரோடு கூட என்ன பண்ணணும், பேசணும். அவர் சொன்னார் ஆபிரகாமுக்கு, நான் சொல்கிறது நான் செய்கிற காரியத்தை ஆபிரகாமுக்கு மறைப்பேனும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நம்ம எப்போ பெற போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு எப்போ போகிறோம்? பேசுகிறோம், அதே நாள் அடுத்த நாள் அதே பிரச்சனை, அதே வேலை, அதே சாப்பாடு, அதே காரியம், அப்படியே நம்ம ரொட்டீன்லேயே போயிட்டு இருந்தோம்னா அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே நாம் போகவே முடியாது. இன்னொரு காரியத்தை பார்க்கணும். சீக்கிரம் ஓடிடலாம், டைம் ஆகிடுச்சு.
ஆபிரகாமை சந்திப்பதற்கு ஆண்டவர் வருகிறார். எப்போ வர்றார் தெரியுமா? விருத்த சேதனம் செய்த பிறகு. நல்ல வசனத்தை கவனிங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆபிரகாமுக்கு சத்தம் கேட்குது. ஆண்டவர் ஆபிரகாமோட பேசுறார். நமக்கு கூட இப்போ நல்ல சத்தம் கேட்குது. யார் மூலியமோ ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? பேசுறாரு. நிறைய ஊழியக்காரர்கள் மூலமா பேசுறாரு, வேதத்தின் மூலமா பேசுறாரு. ஆனால் எப்போ ஆபிரகாமை சந்திக்க வருகிறார் என்றால் 17ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆதியாகமம் 17 கடைசி வசனம் 29, 27 வாசிங்க சொன்னீங்கன்னா தெரியும். ஆபிரகாம் அவனுடைய வீட்டில் இருக்கிற ஆண் மக்கள் யாவருக்கும் விருத்த சேதனம் பண்ணினான். அடுத்த வசனம் வரும் ஆதியாகமம் 18:1. பின்பு கர்த்தர் பாருங்க. அப்ப இத்தனை நாள் ஆண்டவர் பேசிட்டு இருந்தாங்க. எப்போ? ஒரு இரத்தத்தாலான ஒரு உடன்படிக்கை. முதலாவது ஒரு வைராக்கியம் இருந்தது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு, ஆண்டவரை இறங்கி வர வைக்கிறதுக்கு. யாக்கோபுக்கு ஒரு தனிப்பட்ட ஆண்டவரோடு கூட ஒரு தொடர்பு இருந்தது. தனியான ஒரு டைம். பிந்தி தனித்திருந்தான். எல்லாத்தையும் அனுப்பி ஃபேமிலி கேம்லாம் விட்டுட்டு நமக்கு ஒரு தனியான டைம் இருக்கும். ஆண்டவரை வர வைக்கணும்னா அந்த தனிமையான நேரம் அவசியம். மூணாவது, நம்ம ஒரு ரத்த உடன்படிக்கை இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, ரத்த உடன்படிக்கைனா இப்போ நம்ம நுனித்தோலை அறுக்க வேணாம், நமக்கு எதுவுமே செய்ய வேணாம். அந்த சிலுவையின் மரணத்தை நாம் உணர்ந்தவர்களாக இருக்கணும். என்றைக்குமே சிலுவையின் மரணத்தை மறக்கவே கூடாதுங்க. அது இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லை. நம்ம ஆந்திராவில் பேசின காரியங்கள் நம்ம ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, இத்தனை காரியம் சொன்னேன்ல, நான் மனவாட்டியானோம், பிள்ளையானோம், கிருபை கிடைச்சிது, இயேசு என்கிற நாமம் கிடைச்சிது, ஆவியானவர் நமக்கு கிடைச்சார், இதெல்லாம் சொன்னேன். இதெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னா அந்த சிலுவை மரணத்தால் கிடைச்சது. அந்த சிலுவை மரணத்தில் இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாகிய அந்த நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணார்? ஆண்டவர் அழித்து போட்டு நம்மளை என்ன பண்ணாரு? ஒன்றானார். அந்த சிலுவை மரணத்தை நம்ம நினைக்கல அப்படின்னா, ரத்தத்தாலான உடன்படிக்கை நம்ம கொண்டு வரல அப்படின்னா ஆண்டவரை நாம் தரிசிக்கவே முடியாது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் எங்கெல்லாம் தேவகுமாரன், தேவபுத்திரன், மனுஷகுமாரன், கர்த்தருடைய தூதனானவர், தேவனுடைய தூதனானவர், கர்த்தருடைய சேனையின் அதிபதி, இதெல்லாம் பார்க்குறப்போவே உங்களுக்கு வந்து புரியணும். இதெல்லாம் வந்து அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவுடைய புதிய ஏற்பாட்டுடைய பழைய ஏற்பாட்டின் நிழல். இந்த பேரெல்லாம் எங்கே வருதோ பழைய ஏற்பாட்டுடைய நிழல். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், நல்லா கவனிங்க. லோத்து நீதிமான் தான். கரெக்டாக? லோத்து நீதிமான் தான். அவன் அந்த ஒரு சோதம் குமாராலேயே குடியிருந்தாலும் அவன் நீதிமான் தான். ஆனால் லோத்தை பார்க்க தேவ தூதர்கள் தான் போனாங்க. ஆனால் ஆபிரகாமை பார்க்க ஆண்டவரே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நீதிமானாக இருக்கிறது ஓகே, தேவ தூதர்கள் வருவாங்க, தேவ தூதர்கள் சந்திப்பாங்க, நமக்கு ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செய்வார். நம்ம எப்போ அடுத்த லெவலுக்கு போவோம்? ஆண்டவரை எப்போ தரிசிக்க போவோம்? இப்போ தூதர்களை வைத்து பேசுவது என்பது ஒரு பெரிய ஒரு டாக்டரினாக ஆகிட்டு வருது. தூதர்கள், எல்லா தூதர்கள் வருவாங்க, தூதர்கள் உங்களுக்கு தெரிவாங்க, தூதர்களை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆகிட்டு வருது. இப்போ ஒரு டாக்டரின் ஆகிட்டு வருது. பாருங்கள், தூதர்கள் மீட் பண்ணுவாங்க. லோத்து மாதிரி எல்லா தூதர்கள் மீட் பண்ணுவாங்க, பிரச்சனை கிடையாது. நீதிமான் தான் லோத்து. ஆனால் தேவனை நாம் தரிசிக்கணும் அப்படின்னா இரத்தத்தினாலான உடன்படிக்கை இருக்கணும். சிலுவை மரணத்தை நாம் இது பண்ணணும். அடுத்தது யோசுவா சந்திக்கிறான். ஏற்கனவே அதை எடுத்தேன், யோசுவாவை பற்றி எடுக்கும்பொழுது எடுத்தேன். கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் உருவின பட்டயத்தோடு என்ன பண்ணுறாரு? நிற்கிறாரு. நிற்கும் பொழுது என்ன காரியம்? ஏன் யோசுவாவை சந்திக்க வர வேண்டும் என்றால், யோசுவா யுத்த வீரன். நல்லா கவனிங்க. இதற்கு மேலே அவன் யுத்தங்களை என்ன பண்ணணும்? நடத்த ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. எப்போ ஆண்டவரை நீங்கள் உங்கள்கிட்ட வர வைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஆண்டவருக்கான யுத்தங்களை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கான யுத்தங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஃபிசிக்கலாக ஆண்டவரை நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்ககிட்ட வர வைக்கலாம். யாக்கோபோடு கூட
ஆண்டவரை பார்க்க முடிஞ்சது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட ஆண்டவரை பார்க்க முடிஞ்சது. ஆபிரகாம் கூட ஆண்டவரை பார்க்க முடிந்தது. அடுத்து யோசுவா, யுத்தத்துக்கான காரியம். நம்ம பல நேரங்களில் பயந்துடுறோம், யுத்தம் செய்கிறதுக்கு பயந்துடுறோம், சின்ன சின்ன காரியங்களுக்கு பயந்துடுறோம். ஆனால் யோசுவாவை போல் நம்ம யுத்த வீரர்களாக இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். உங்களோடு கூட என்ன பண்ணுவார்? ஃபிசிக்கலாக வந்து பேசுவார்ப்பா, நாளைக்கு இங்கே போகிற இந்த இடத்துல நீ இப்படி பேசணும், இந்த வசனத்தை நீ என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். இப்படிப்பட்ட கட்டுகள் அந்த சபையில் இருக்குது, இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த வீட்டில் இருக்குது. அப்போ நீ எப்படி யுத்தத்துக்கு நீ ரெடி ஆகணும், இப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துவார். ஏன்னா அந்த வசனம் சொல்லுது, வித்தியாசமான ஒரு வெளிப்பாடு அந்த இடத்துல யோசுவாக்கு. அவர் கேட்குறாரு, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக வந்தேன். ஆண்டவருக்கு பல ரோல்ஸ் இருக்கு. ஆனால் அந்த இடத்துல எப்படி வந்திருக்கிறார் அப்படின்னா, கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக நான் வந்தேன். அப்போ நான் ஒரு சேனையோட அதிபதியே நான் தான். ஆண்டவர் சொல்கிறார், சேனையோடைய அதிபதி நான் தான். நீ சண்டைக்கு போக போகிற, அப்போ என்கிட்ட இருந்து உனக்கு என்ன பண்ணணும், நான் உனக்கு சில காரியங்களை சொல்லுவேன். சண்டைக்கு எப்படி போகுது, ஏன்னா நான் தான் அதிபதியே. நீ என்னுடைய கமாண்டை எடுத்துகிட்டு நீ என்ன பண்ண போகிற, செய்ய போகிற. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சொல்லுவார், நீ உன்னுடைய ஈட்டியை பிடிச்சு கொண்டு நெல். அந்த மாதிரியான காரியங்கள் ஹெல்ப் பண்ணுவார் யோசுவாக்கு, எப்படி எப்படி சண்டை போடணும்னு சொல்லிட்டு. அப்போது ஆண்டவரை நீங்கள் முகமுகமாக சந்திக்கணும் அப்படின்னா யுத்தத்துக்கு தயாராகும். ஆடியன்ஸாக இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கடைசி வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் ஆண்டவரை நீங்கள் தரிசிக்கணும் அப்படின்னா யுத்தத்துக்கு தயாராகும். ஒரு வைராக்கியம் இருக்கணும், நம்ம பிந்தி தனித்து இருக்கணும். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இரத்தத்தாலான ஒரு உடன்படிக்கை இருக்கணும். அடுத்து யுத்த வீரனாக இருக்கணும். இன்னொரு காரியம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியஸ்பியாவின் யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் பயந்து போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் யாரை நோக்கி ஆண்டவர் வருகிறார்? கிதியோனை நோக்கி. என்ன பண்ணான் கிதியோன்? அவனுடைய ஃபேமிலினால் வந்தாரா? இல்லைன்னா அதுக்கப்புறம் சொல்லுது, நான் கோத்திரங்கள்லேயே ரொம்ப சின்ன கோத்திரத்தை சேர்ந்தவன். ஆனால் ஃபேமிலியை பார்த்து வரல. கிதியோன் பெரிய சிம்சோன் மாதிரி பராக்கிரமசாலியாக இருந்தாரா? இல்லை. ஆனால் அவன் செய்த ஒரு காரியம், கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். முழு இஸ்ரவேலே மீதியானியருக்கு பயந்து போய் ஒதுங்கி ஓரமாக நிற்கிது. இவன் ஒருத்த மாத்திரம் இருக்கிற கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக போரடிக்கிறான். உலகமே ஒரு காரியத்துக்கு பயந்து நிற்கும் பொழுது ஒருத்தன் பயப்படாம அந்த மீதியானியரின் கைக்கு அந்த கோதுமை என்ன பண்ணுறான், போரடித்து ஆலைக்கு சமீபமாய் போரடிக்கும் பொழுது ஆண்டவர் பார்க்குறாருங்க, யாருப்பா? அப்போதான் ஆண்டவர் உங்களை நோக்கி வருவார். யார் இவன்? எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க, சட்டத்திட்டத்தை பார்த்து பயப்படுறாங்க, சண்டை வரும்னு பயப்படுறாங்க, போர் வரும்னு பயப்படுறாங்க. எதை குறிச்சும் பயப்படாமல் இவன் என்ன பண்ணுறான், ஆலைக்கு பக்கத்தில் போர் அடித்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியாது அவன் எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலின்னு. ஆண்டவர் கூப்பிடுறாரு, பராக்கிரமசாலி. பிசிக்கலாக பார்க்குறான் ஆண்டவர், நேருக்கு நேர் பார்க்குறான் கிதியோன், நேருக்கு நேர் பார்க்குறாரு யாக்கோபு, நேருக்கு நேர் பார்க்குறாங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அக்கினியில் 3 பேர் இருக்கிறோம், யாருப்பா ஒரு கூட ஒருத்தர் இருக்கிறார். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எப்போ நமக்கு வரும்? ஏன் அவங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் நமக்கு ஏன் கொடுக்க மாட்டாரா? நமக்கு செய்ய மாட்டாரா? நமக்கும் செய்வார் ஆண்டவர். ஆனால் அதற்கு இந்த தகுதியெல்லாம் நமக்கு இருக்கணும். நம்ம பைபிள் வாசிக்கும்போது சாதாரணமாக கடந்து போயிடுறோம்ல.
அப்போ அது என்ன பண்ணாங்க, ஆண்டவர் ஏன் கீழே இறங்கி வந்தார்? நிறைய பேர், நிறைய பரிசுத்தவான்கள் கூட ஃபிசிக்கலான ஒரு ஆண்டவரை பார்த்த அனுபவம் கிடையாது. ஆனால் இந்த கிதியோன் எல்லாம் பயந்து வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்காங்க, ஒருத்தன் மாத்திரம் தைரியமாக வெளியே வர்றாங்க. அந்த ஒரு பர்சன்டேஜ் தைரியம் ஆண்டவரை கீழே இறங்கி வந்துருச்சு. பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கு. இப்படிப்பட்ட காரியத்தை தாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்காக நம்ம அழைக்கப்படவில்லை. சாதாரணமாக சண்டை, சச்சரவு, கோபம், துக்கம், பொறுமை, பொறாமை, பெருமை, அலட்சியம், இருமாப்பு, கோபம், தாபங்கள், பிரச்சனைகள், மன வருத்தங்கள், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலேயே நம்ம சுற்றிட்டு இருந்தோம்னா இந்த கேரக்டருக்குள்ளே நம்ம ஒரு கேரக்டராக வரவே முடியாது. நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும். அடுத்த காரியங்களுக்கு எப்பவுமே நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏறிக்கொண்டே இருக்கணும். அந்த எப்படி சங்கீதம் அந்த பாட்டு பாடி அந்த மலைக்கு ஏறுவாங்களோ அதுபோல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஏறிக்கொண்டே இருக்கணும். என்றைக்குமே ஒரே ஸ்டாக்னேட்டாக ஆகிடக்கூடாது. ஆமாப்பா இதுவே போதும், இப்படியே போகணும், இல்லை என்றைக்குமே கீழே இறங்கிடக்கூடாது, என்றைக்குமே அப்படியே தங்கிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஏறிக்கொண்டே இருக்கணும். ஒரு கட்டத்தில் ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு மகாபரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் என்ன பண்ணணும், வரணும். நம்ம நிறைய நேரங்களில் வெண்கல தொட்டியில் நின்றுடுறோம், அப்படியே கை கழுவிக்கிட்டே இருக்கோம். தப்பு பண்ணிட்டோம் ஆண்டவரே மன்னிச்சிருங்க, தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க. இல்லை அடுத்த கட்டத்துக்கு போய் பலி செலுத்திக்கிட்டே இருக்கும். ஏசப்பா 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 ஏசப்பா. சரி, அதுக்கும் மேலே கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போய் ஜபம் பண்ணுறோம், தூபம் காட்டுறோம், அப்பத்தை பார்க்குறோம், சமூகத்தை அப்பத்தை. எப்போ போயிட்டு ஆண்டவரை மகாபரிசுத்த ஸ்தலத்தில் முகமுகமாய் தரிசிக்க போகிறோம்? நமக்கு இதே ஒரு ரொட்டீனே இருந்து போயிடுச்சு. மறுபடியும் தப்பு பண்ணுறோம், மறுபடியும் குடுன்னு ஓடி வந்து ஃபஸ்ட்லேருந்து கை கழுவிட்டு பெண்கள் தொட்டியில் என்ன பண்ணுறோம், கை கழுவுறோம், பலி செலுத்துகிறோம், மறுபடியும் உள்ளே போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், மறுபடியும் ஒரு தப்பு பண்ணுறோம், ஆண்டவரை மன்னிங்க பண்ணிட்டு இப்படியே ஓடிட்டு. நம்ம என்னைக்கு மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டு ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம், ஆண்டவரை ஃபிசிக்கலாக நம்ம பார்க்க போகிறோம், ஆண்டவரோடு கூட எப்போ பேச போகிறோம்? இவர்களெல்லாம் பார்த்தார்கள் என்றால் நாம் ஏன் பார்க்க முடியாது? மறுபடியும் சொல்கிறேன், வைராக்கியம் இருக்கணும். உலகத்தோடு ஒட்டி வாழக்கூடாது. உலகம் நமக்கு எவ்வளவோ காரியத்தை காட்டினாலும் அந்த சீனை நான் இன்றைக்கி யோசித்தாலே எனக்கு அப்படி ஒரு மாதிரி புல்ல இருக்குதுங்க. 1,00,000 பேர் கீழே விழுவுறான், இந்த 3 பேர் மாத்திரம் ஆண்டவருக்காக நிற்கிறான். அந்த மாதிரியான ஒரு வைராக்கியம் இருக்கணும் ஆண்டவருக்காக. யாக்கோபு முழு குடும்பத்தையும் அனுப்பிட்டான். என்ன நடக்கும் நாளைக்கு தெரியாது, ஏசா என்ன பண்ணுவான்னு தெரியாது, சொந்த ஊருக்கு போனால் நம்ம உயிர் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அப்போ பிந்தி தனித்திருந்தான். ஆண்டவரோடு கூட ஒரு தனிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு தேவை. அடுத்த ரத்தத்தால் உடன்படிக்கை தேவை. லோத்து மாதிரி இருந்தீங்கன்னா தேவதூதர்கள் வருவாங்க, ஆண்டவருடைய வார்த்தைகள் வரும், உங்களை காப்பாற்றப்படுவீர்கள், அது எல்லாம் நடக்கும் லோத்து மாதிரி இருந்தீங்கன்னா. ஆனால் ஆபிரகாம் மாதிரி இருந்தால் தான் ஆண்டவருடைய தரிசனம் கிடைக்கும். ஆண்டவர் உங்ககிட்ட நேராக வந்து பேசுவார். அடுத்தது யோசுவா போல யுத்த வீரர்களாக இருக்கணும். யுத்தத்திற்கு பயப்படக்கூடாதுங்க, யுத்தத்திற்கு பயப்படக்கூடாது. பிசாசை எதிர்த்து யுத்தம் செய்ய என்ன பண்ணணும், கற்றுக்கணும். ஆண்டவர் உங்கள் விரல்களை யுத்தத்திற்கு பழகுவிக்கிறார். எப்போ போய் யுத்தம் போடுறது? நம்ம உடல் பலனால கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், யுத்தம் கர்த்தருடையது, குதிரையே யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம கவலைப்பட வேண்டாம், ஏன்னா சண்டை போட போகிறவர் அவரு. நமக்கு யுத்த வீரர்கள்னு ஆண்டவராக பேர் வச்சுக்கிறார். நம்மளே சொல்கிறார், பலசாலிங்கிறார், தைரியசாலிங்கிறார், பராக்கிரமசாலிங்கிறார். அடுத்தது கிதியோன் மாதிரி உலகமே பயந்துட்டு இருந்தாலும் அந்த காரியத்தை நீங்கள் பயப்படக்கூடாது. ஆண்டவருக்காக கொஞ்சம் துணிஞ்சு ஒரு காரியத்தை பண்ணிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வந்துடுவார். ஃபிசிக்கலாக ஆண்டவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நாள் போக போக உங்களுக்குலாம் அந்த அனுபவம் கிடைக்கும். எனக்கும் அந்த அனுபவம் கிடைக்கும். கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன். அந்த அனுபவங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆனந்த சந்தோஷம் வரும். இந்த யோசிச்சு பாருங்க, யோசுவாக இருக்கிற ஒரு சந்தோஷம். ஒரு சிஎம் வந்து உங்களை மீட் பண்ணாருன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஒரு இந்தியன் பிரசிடென்ட் வந்து உங்களை மீட் பண்ணாருன்னா எப்படி சந்தோஷம் இருக்கும். அதை விட
விட அலாதி சந்தோஷம். ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வரும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நீங்கள் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அப்படியே கண்களை மூடி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு போவதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை அப்பா. ஆண்டவரே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல அப்பா நீங்கள் எங்களுக்கு ஒரு வைராக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய மாம்சத்தில் வாழ்ந்தால் ஒருவேளை வைராக்கியத்தை நாங்கள் இழந்து விடுவோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வைராக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியம் வந்தாலும் உமக்கு மாத்திரமே நாங்கள் தலை வணங்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. யாக்கோபை போல ஒரு தனிப்பட்ட அனுபவங்களோடு கூட இருக்க எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரை தனியாய் உண்மை ஆண்டவர் உமோடு கூட பேச, தனிப்பட்ட ஒரு உறவை நாங்கள் ஆண்டவர் உமோடு கூட வைத்துக்கொள்ள கிருபை கொடுங்க. ஒரு இரத்தத்தாலான உடன்படிக்கை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவர். உடைய சிலுவை மரணத்தை நாங்கள் தினம் 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 ஆண்டவரை நினைக்க, நீர் எங்களுக்காக செய்த நன்மையை நினைக்க, எவ்வளவு நன்மைகளை நீங்கள் எங்களுக்காக செய்திருக்கிறீங்கப்பா சிலுவை மரணத்தில். அதை நினைக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. யோசுவா போல யுத்தங்களை எடுத்து நடந்த கிருபை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, யோசுவா போல யுத்தங்களை ஆண்டவரை வழி நடத்த தலைமை தாங்க எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. நீர் எங்களுக்கு கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக எங்களுக்கு தரிசனம் கொடுப்பீராக. கிதியோனை போல ஆண்டவரை பயமில்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கட்டளை எடுப்பீராக. ஆண்டவரை, சின்ன ஒரு பயமில்லாத காரியம் உங்களை மேலே இருந்து கீழே வரவழைத்தது என்று பார்த்தோம். எப்பா, சோதரிக்கிறோம். கரவுடைய கிருபை உடையதாய் இருக்கட்டும். செய்தி கேட்ட அனைவரும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. நேரத்தில் கூட கர்த்தருடைய பந்திக்காய் நாம் கடந்து போகிறோம். எல்லாரும் அப்படியே கொஞ்சம் உட்கார்ந்து கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. அப்பாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்